சாராக்கா நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க? அம்மா காணோம். அம்மா இன்னைக்கு லீவுடா, சித்தி வந்திருக்காங்க, அதனால வீட்டில் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஜாலி தான். மேக்ஸிமம் பீரியட் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கலாம்ல? ஆமாம் ஆமாம், இருப்பீங்க. வேறு ஏதாச்சும் சப்ஸ்டியூஷன் டீச்சர் வருவாங்கடா. என்ன இன்னும் உங்கள் ஷாலினியை காணும்? இனிமேதாங்க்கா வருவா, அவள் எப்போதும் லேட்டு தான் பண்ணுவா. சரி அப்புறம் காலேஜில் பார்க்கலாம். பாய். சரி பாப்பா, காலேஜில் பார்க்கலாம். என்ன ஷாலினி பைக்கில் தான் வந்து இறங்குற? ஆமாக்கா, லேட் ஆயிடுச்சு. சரி அதான் அண்ணன் பைக்கில் வந்தானா அவன் கூட இங்கே வரைக்கும் வந்துட்டேன். அண்ணனா? உங்க சொந்தண்ணா? இல்லைக்கா, இவன் எங்கள் பெரியம்மா பையன். இந்த வருஷம் தான் பிஜி ஜாயின் பண்ணியிருக்கான். ஆமாம் ஆமாம், நேற்று தான் நான் கிளாஸில் பார்த்தேன். அப்புறம் அவன் கூட காலேஜ் போயிருக்கலாம்ல நீ? நமக்கு எப்போதுமே பஸ் தான். ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வரணும்க்கா. சரி. ஆனால் உங்கள் அண்ணனை தான் எங்கேயோ பார்த்த மணியே இருக்குது, எங்கன்னு தான் தெரில. அதான் நேற்று கிளாஸில் பார்த்துருப்பீங்களேக்கா. கிளாஸில் பார்த்தீங்கன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடியும் அண்ணனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். பார்த்துருப்பீங்கக்கா, ஸ்டாப்பில் நிற்கும் போதெல்லாம். அவன் இப்படி கூடி தானே தினம் காலேஜ் போவான். இருக்கா? சரி பஸ் வந்துச்சு, வாங்க வாங்க. சாராக்கா, நீங்க வந்த பிறகுதான் நம்ம பஸ்லயே நல்ல நல்ல பாட்டே போடுதாங்க. என்ன டிரைவர்கிட்ட எதுவும் சொல்லி வச்சிருக்கீங்களாக்கா? அட, நான் என்னத்தை சொல்லி வைக்க போகிறேன், அவராக போடுதார் போட. சரி ஷாலினி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் மொத்தம்? எங்க வீட்லயா? நான், எங்க அம்மா, அப்பா, அப்புறம் என் தங்கச்சி 12th படிக்காக்கா, நம்ம ஸ்கூல்ல தான். ஓ அப்படியா, சரி. அக்கா, அப்போ உங்க வீட்ல எத்தனை பேரு? எங்கள் வீட்டில் நான், அம்மா, அப்புறம் தம்பி. அப்பா ஃபாரின்ல இருக்காங்க. சரிக்கா. எல்லாரும் இப்போ ஒரே ஊரில் தானே இருக்கோம். கண்டிப்பாக இந்த சண்டே எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்கண்ணே. டன் அக்கா, நீங்க கூப்பிட மாட்டீங்கன்னு தான் நினைச்சோம். கூப்பிட்டுட்டீங்க, கண்டிப்பா வந்துருவோம். ஓகேக்கா, ஈவினிங் பார்க்கலாம். பை பாய். என்னடி புது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு போலக்கா, யாரையோ பேசிகிட்டு இருந்த? எல்லாம் நம்ம ஜூனியர் பிள்ளைங்க தான், நம்ம தங்கச்சிங்க தான். ஓ அப்படியா, சரி. உன் கூட வர வானர கூட்டத்தெல்லாம் காணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு கஃபேக்கு வரேன் இருக்காங்க. சரி வரட்டும். அதுங்க வந்துட்டோம். நீ வந்துட்டேன்னு தெரியுது தாயே. ஆமாம் சாரா, காலையிலேயும் உன்னை கார்த்திக் தேடிட்டு இருந்தானே, பேசிட்டானா? கார்த்திக் என்னையே தேடினானா? இன்னும் பேசலையே. நான் இப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து நின்றுருக்கேன். இவள் கால் பண்ணி கஃபேல நின்றுன்னு சொன்னால் வந்து நின்றுட்டுருக்கேன். எதுக்கு தேடிருப்பான் என்னன்னு தெரியலையே. அவன் வந்தால் தான் தெரியும். இதோ வந்துட்டாங்கல்ல, அவங்கள்ட்டே கேளு. கார்த்தி. சொல்லு சாரா. சொல்லு சாராவா? காலையிலேயே தேடிட்டு இருந்தியாம்ல, என்ன சொல்லு, நீ தான் சொல்லணும். இல்ல, என் ஃப்ரெண்டு உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். உன் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசணும்னு சொன்னானா? அது எந்த ஃப்ரெண்டு? இதோ இவன் தான், திலீப். இவன் பேரு திலீப்பா? என்னடா சந்தடி சாக்குல என்னையும் மாட்டி விட்ட? டேய், இப்பவே நீ பேசி ஃப்ரெண்டானா தாண்டா, போய் பேசு. ஐயோ, நான் என்னத்த பேச, நீயே பேசுடா. மச்சான், நீ பேசுறதுக்கு டைமிங்ல எடுத்துதான் தர முடியும். நான் என்னடா உன் ஆள்கிட்ட பேச? சரி நின்று, நானே போய் ஆரம்பிக்கிறேன். அப்படி வா வெளிக்கு. வாத்தல. ஹாய் சாரா, நான் திலீப். ஹே திலீப், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னடா இவன் முத நாள் பேச போறேன்னு சொன்னா, அவ என்னடா என்னமோ 10 வருஷம் பழந்த மாதிரி திலீப்புங்கிறா. அதான் மச்சான், எனக்கும் புரியல என்ன நடக்குதுங்க. டேய், ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டீங்களா? என்னமோ தெரிஞ்ச பையன் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்படி ஒண்ணும் நாங்க இன்னும் சொல்லலையேடா. சரி, போட்டு வாங்கலாம். உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? டேய் திலீப், என்ன மறந்துட்டியா நீ அப்போ? ஐயோ சாரி, எப்படின்னு எனக்கு தெரியலையே. திலீப், நான் உன் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் சாரா. மறந்துட்டியா? உங்க வீட்டு பக்கத்துல தானே இருந்தேன். உங்க அப்பா கூட டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம எல்லாம் இங்கே தானே படிச்சுட்டு இருந்தோம், பாண்டா ஸ்கூல்ல. சாரா, நீயா? டேய், இவ்வளோ நேரம் அப்போ தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமா சாரா, எப்படி இருக்க நீ? நான் நல்லா இருக்கேன். என்னடி நடக்குதுங்க? பெரிய பஞ்சாயத்து ஆகும்னு பார்த்தா 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க. அதாண்டி எனக்கும் தெரியல. எனக்கு என்னமோ சந்தில சிந்து பாடுற மாதிரியே இருக்கேன். சரி வாங்க, அவங்க ஓட்டுற படத்தை பார்க்கலாம். சீக்கிரம் உருப்பட்டுருவோம் எல்லாரும். உன் ஃப்ரெண்டு என்னடா இவ்வளவு மக்கா இருந்திருக்கான்? அவன் ஃப்ரெண்டையே போய் 3 வருஷம் பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்கான். அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இப்போ எங்க இருக்கீங்க நீங்க? நாங்கள் இந்த ஊருக்கே வெக்கேட் ஆகி வந்துட்டோம் திலீப். ஓ அப்படியா, சரி. உன் நம்பர் கிடைக்குமா? அட, நம்பர்ல என்ன இருக்கு? கார்த்திட்ட இருக்கும், வாங்கிக்கோ. சரி, வா கிளாஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பா. எம்மாடி சாரா, திலீப் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நீ திரும்பிங்க. மணிமேகலை, வெக்கமா? என்னடி தலையை கீழே குளிஞ்சிட்டு இருக்க? அடியே, அவன் உன் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தானே, இதுக்கு எதுக்கு நீ தலையை குளிஞ்சிட்டு இருக்க? ஹலோ சாரா, கொஞ்சம் திரும்புங்க, எங்களுக்கு மூஞ்சியே காமிங்க. லூசு கழுதுங்களா, சும்மா இருங்கடி. ஏதோ நம்ம சாரா மூஞ்சியில பிரைட்டா இருக்குல்ல இப்போ. ஆமாடி, என்னமோ நடக்கு. என்ன சாரா, எங்கள்கிட்ட மறைச்சிட்ட? அட, உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு என்னடி இருக்கு? அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா நீ ரியாக்ட் பண்றதை பார்த்தா அப்படி தெரியலையே. என்னமோ இருக்குதுடி. நம்ம தலையவே கவுத்துட்டானே. அடச்சி, சும்மா இருங்கடி.
எதுக்கு கஃபேக்கு போகணும்னு சொன்னா அதையே மறந்தாச்சு. சரி வாங்க கிளாஸ் போவோம், டைம் ஆயிடுச்சு. டே மச்சான், உண்மையிலே உனக்கு தெரியாதோடா. எனக்கும் அதே சந்தேகம்தான். சின்ன வயசுல இருந்து பார்த்த ஃப்ரெண்டு, அவனுக்கு உன்னே ஞாபகம் இருக்கு, ஆனா உனக்கு அவள ஞாபகம் இல்லையோ? லூசு போயிடே. டேய் சத்தியமா சொல்றேன்டா, உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் இல்லடா. இப்போதான் எனக்கு ஞாபகமே வருது. அவ என்னோட சின்ன வயசு பெஸ்டிடா. டேய் உண்மையை சொல்லு, இது மட்டும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நீ இத்தனை நாள் சுத்தி இருக்க மாட்டேல்ல? அப்படிலாம் இல்லடா, சீக்கிரமே என் மனசுல இருக்கிறத வேணா சொல்லிருப்பேன் ஒழிஞ்சு இப்படி பின்னாடி எப்போது மூலையதான் சுத்திட்டு இருந்திருப்பேன். என்ன ஆனாலும் உங்க பொழப்ப மாத்திடாதீங்க பாஸ் நீங்க. சரி கார்த்திக், டே நம்பர் கொடுக்க மறந்துடாத. நான் மறந்தாலும் நீ என்ன என்னை விடவா போறடா? இப்ப அனுப்பி விடுதேன் வாட்ஸ்அப்ல. சாரா, சாரா. என்ன பிரதர் சொல்லுங்க. உங்களை இல்லம்மா, சாராவை கூப்பிட்டேன். அடியே சாரா, உன்னை தான் உங்க ஆள் கூப்பிடுறாரு. அடியே லூசாடி, உனக்கு சட்டுன்னு ஆளுன்னு சொல்லிட்ட. அவன் என் ஃப்ரெண்டுடி. ஃப்ரெண்டா ஆளான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். என்னன்னு கேளு முதல்ல. என்ன திலீப் சொல்லு. நான் நம்பர் வாங்கிட்டேன், ஈவினிங் மெசேஜ் பண்றேன். ஓகே ஓகே திலீப். ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில கொண்ட அழகுல ஆசை கூடுதே. என்னடி லூஸ் ஆயிட்டியா? திடீர்னு பாட்டு பாடுற? சும்மா சிச்சுவேஷன் சாங்மா. சரி சரி வெக்கப்படாத நீயும். அட போங்கோ. குட் மார்னிங். நான் தான் உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் வேதவள்ளி. ஓ குட் மார்னிங்லாம் போதும், ரொம்ப இழுக்காதீங்கப்பா, உட்காருங்க. எல்லாரும் உங்கள் நேமை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் மேம், ஐ எம் நிக்கி. நெக்ஸ்ட் ஏமா? ஹாய் மேம், ஐ எம் சாரா. நெக்ஸ்ட்டு? ஹாய் மேம், நான் தமிழ். ஒரு தமிழ் பேராச்சும் வருமானு நினச்சிட்டு இருந்தேன். தமிழ்லேயே பேர் வந்துருச்சா? நல்ல பேருமா, உட்காரு. ஹாய் மேம், நான் ஏஞ்சல். ஃபேரி டேல்ஸில் வருது ஏஞ்சலாமா? மேலே இருந்து பறந்து வந்துட்டியோ? சரி சரி கீப் குவாய்ட். நெக்ஸ்ட் சொல்லு பண்ணி. ஹாய் மேம், நான் திலீப். திலீப் அடுத்து உட்காந்து நெட்டையாக உட்காந்துருக்க பையன், சொல்லுப்பா நீ. ஹாய் மேம், நான் சஞ்சய். நெக்ஸ்ட் ஏப்பா ஆரஞ்சு கலர், நீ சொல்லுப்பா. ஐ எம் கார்த்திக் மேம். சரி சரி, நல்லா எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாரும் நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. நான் தான் உங்களுக்கு கிளாஸ் இன்சார்ஜ். ஸோ என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும், என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகே மேம். கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு டைம் டேபிள் வந்துடும். அது வரைக்கும் நமக்கு கிளாஸ் சும்மா போரிங்காக தான் இருக்கும். அதுக்கடுத்து லெசன்லாம் டீச் பண்ண ஆரம்பித்த அப்புறம் உங்களுக்கு கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகேவா? எப்படினாலும் எங்களுக்கு மொக்கப்படுத்த மாதிரி தான் இருக்கும் மேம். யார் அது? மேம் கார்த்திக் மேம். எப்பா திக்கு, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே அலப்பறையை கிளப்புதீரப்பா. சரி, ஆஃபீஸ் ரூமில் என்னை கூப்பிட்டு விட்ருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. எல்லாரும் அமைதியாக இருங்க. சரி நிக்கி, இன்னைக்கு என்ன லஞ்சு கொண்டு வந்திருக்க? அதை ஏன் கேட்குற? எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு எங்கள் அம்மா தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாவும் வச்சு விட்டாங்கடி. செம்ம காம்பினேஷன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அடியே, ஒரு நாள் 2 நாள் தயிர் சாதம் மாங்காய் ஊறுகானா சாப்பிடலாம். டெய்லி தயிர் சாதம் மாங்காய் ஊறுகா, தயிர் சாதம் மாங்காய் ஊறுகானா எப்படி சாப்பிட? சரி அதுவும் ரைட்டு தான், என்ன பண்ண? நம்ம வேணா லஞ்சை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்டி. எதுக்கு மேடம் வாலண்டியராக வந்து ஆஜராகுதீங்க? நீங்கள் இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? லெமன் சாதம் டி. எப்பாடி, அதுக்கு நான் தயிர் சாதமே சாப்பிட்ருவேன், சும்மா கடை. சரி சரி சாரா, உன்ட்ட ஒன்று கேட்கலான்னே இருந்தேன். அப்படி என்னத்த சாரா கிட்ட கேட்க போற? கேளு. தப்பா எடுத்துக்க மாட்டேல நான் கேட்டா? இது என்னடி புது கதையா இருக்கு? தப்பா எடுத்துக்கிறது? மானங்கட்டதனமா பேசுவியே, இப்படி என்ன தப்பா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு பேசுத? இல்ல கேட்க போற கேள்வி அப்படி ரொம்ப ஹைப் ஏத்தாம கேளுடி. சரி, உனக்கு திலீப் எப்படி தெரியும்? இதைத்தான் பெரிய ரகசியமானு கேட்டியாங்கோ நீ? ஆமாடி, எனக்கு அந்த ஸ்டோரி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. திலீப்பை தானே? திலீப் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ரி. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றா தான் விளாடுவோம். அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதுக்கடுத்து ஏதோ பிரச்சனைனால 2 பேரும் பேசுகிறதே இல்லை. அதுக்கடுத்து அவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க அப்பாவும். அதுக்கடுத்து மொத்தத்துக்குமே கனெக்ஷனே இல்லை. நான் எல்கேஜிலேருந்து 9th வரைக்கும் அங்கே தான் படித்தேன், பாட்டா ஸ்கூலில். அங்கே தான் அவனும் படித்தான், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் அந்த பையன் என்னைய சீக்கிரம் மறப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன் இவனை காலையில் பார்க்கும்போது. எங்கேயோ பார்த்துருக்கோம், ஆனால் யாருன்னு தான் தெரியலன்னு. கடைசி பார்த்தா இவன் என் ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கான். ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியல. காலையில் கார்த்திக் உன்னை தேடிட்டு இருந்தான், ஏதோ சொல்லணும் தான் தேடிட்டு இருந்தான். ஆனால் என்ன சொல்லவோ வந்தான். ஆனால் நீ அதுக்குள்ளே திலீப்புன்னு சொல்லி அப்படியே டாப்பிக்கை மாற்றி விட்டுட்டேன். ஏதோ இருக்குடி அந்த திலீப்புக்கும் உனக்கும். என்னடி இருக்க போகுது? ஏதாச்சும் கேட்க வந்திருப்பானா இருக்கும். நானும் அதை தான் நினச்சேன். கார்த்திக் என்னமோ ரொம்ப பயந்து போய் தான் சொல்லி வந்தான் திலீப் இருக்கான்லன்னு. ஆனால் நீ டாப்பிக்கே மாற்றிட்டேன். கொஞ்சம் சீரியஸாக இருக்கும்னு நினச்சேன், இப்படி புஷ்ன்னு போயிடுச்சே. எல்லாருக்கும் என்ன கவலை, உனக்கு என்ன கவலை? சீரியஸ் ஆகணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா தலை, காலேஜ் ஓப்பன் பண்ணதுலேருந்து தான் ஒரு சீனும் வரலையே. அதுதான் நீங்களே ஸ்டார்ட் பண்ணி வைப்பீங்கன்னு நினச்சேன் தலை. இருக்குடி, உனக்கு இருக்கு. சீக்கிரமே உனக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிட வேண்டியதான். சரி, நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? என்னடி புதுசாக கேட்குற? வீட்டுக்கு வரீங்களான்னு உங்கள் அம்மா இருப்பாங்கல்ல?
எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறாங்க, நாளைக்கு தான் வருவாங்க. அதனால தான் வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டேன். வந்துட்டா போச்சு, ஆனால் 8 மணி வரைக்கும் தான் இருப்போம்ப்பா. நான் அப்பா கிட்ட வேறு இனிமேல் தான் ஃபோன் பண்ணியே கேட்கணும். கேட்டுட்டு நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம். ஓகே ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணலாண்டி வீட்டுக்கு போய். அப்படி என்னத்தை என்ஜாய் பண்ண போகிறோம்? போனோடனே எங்களுக்கு ஜூஸ் கொடுப்பேன், அடுத்து பாப்கார்ன் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து ஒரு படத்தை போட்டு விட்டு பாருங்கடி அப்படின்னு சொல்லுவேன். இது உனக்கு என்ஜாய்மெண்ட் ஆடி? அட, உங்களோட இருந்தாலே எனக்கு என்ஜாய்மெண்ட் தானடி. எப்பப்பா உருகிட்டேன். இப்படியெல்லாம் ஐஸ் வைக்க படிச்சிட்டேன்னா லீவில்? அட ஐஸ் இல்லடி, நைட்டு 8 மணிக்கு மேலே தான் என் தம்பியே இன்னைக்கு டியூஷன் போயிட்டு வருவான். அது வரைக்கும் துணைக்காச்சும் இருப்பீங்கல்ல, அதுதான் கேட்டேன். அதான் நான் பார்த்தேன், மேடம் என்னடா தெரியன்னு கூப்பிடுதாங்கன்னு. சரி போகலாம். காலேஜ் பஸ்லேயே வந்துடுவா அப்போ உங்கள் வீட்டுக்கு? ஆமாம், காலேஜ் பஸ்லேயே போயிடலாம். அதுக்கடுத்து நைட்டு போகும்போது ஒரு ஆட்டோ பிடிச்சி விட்றேன், அதில் போங்க. ஓகே அப்போ ஓகே. என்னக்கா சாராக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வராங்களா? ஆமாம் ஷாலினி, அம்மா வேறு சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்களா, அதான் 8 மணி வரைக்கும் போர் அடிக்கணும், இவ்வளோ தான் தள்ளிட்டு போகிறேன். அட சாரா, எங்களுக்கும் உன் தங்கச்சியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடி. வச்சுட்டா போச்சு. இந்த என் பக்கத்தில் உட்காந்துருக்காளே இவா ஷாலினி, ஷாலுன்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். நான் தான்க்கா ஷாலினி. நானே ஒரு அஜித் ரசிகை. ஒரு ஷாலினி இங்கே இருக்கியா? சூப்பரே. அதுக்கப்புறம் தமிழ் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ஜானு. ஃபுல் நேம் ஜான்விகா, ஆனால் ஜானுன்னு கூப்பிடுவோம். நான் தாங்க அதில் ஜானு. சரி, அதுக்கடுத்து யாரே? அதுக்கப்புறம் ஜானுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காளே அவ சூர்யா. நான் தான்க்கா அந்த சூர்யா. சூரி, கியூட்டா இருக்கும் நேம். ஏக்கா நேம் மட்டும்தான் கியூட்டா இருக்கா? அம்மாடியோ, நீ அழகா தான் இருக்க அழகி. நீயே சொல்லக்கூடாது சூரி, அதை அந்த அக்காவா சொல்லியிருக்கணும். எப்படியோ சொல்ல வச்சோம்ல. சரி அக்கா, போகிறதுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல, ஒவ்வொரு ஆளும் ஏதாச்சும் பாட்டு பாடி விளாடுவோமே. அதுவும் நல்ல ஐடியா தான். ஏஞ்சல், நீயே ஃபர்ஸ்ட் ஆரம்பி. ஏஞ்சல். அட நானா? வேணாம், நீங்க யாராச்சும் ஆரம்பிங்க. தலைவி நிக்கி, நீ ஆரம்பியப்போ. ஆரம்பிச்சிட்டா போச்சு. இசை மலையில் நனைய தயாரா? தயார். சரி, என்ன பாட்டு படிக்கலாம்? பிடிச்ச பாட்டு படிக்கவா, இல்லாட்டி எழுத்து சொல்லி பாட்டு படிக்க வரோமா? எம்மாடி, எழுத்தெல்லாம் சொன்னோம்னா நேரம் ஆயிரும், வீட்டுக்கே போயிடும். அதுக்குள்ளேயும் நீயா பாட்டு படி, பிடிச்ச பாட்டை. நெக்ஸ்ட் சாலினி, நீ தான் படிக்கணும். அக்கா நீங்க படிங்கக்கா. நான் எல்லாரும் கடைசி லாஸ்டா படிக்கிறேன், நீ படிக்க. சரிக்கா படிக்க. அடி தூள் ஷாலினி, பட்டையை கிளப்பிட்ட. நெக்ஸ்ட் நம்ம சூரி, படி சூரி. சூப்பர்ப்பா, எனக்கு பிடிச்ச பாட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஜானு, பாடு. கிளி கிழிச்சிட்டமா நீ. நெக்ஸ்ட் தமிழ், நல்ல தமிழ் பாட்டா எடுத்து விடு. இது சரியில்லையே தமிழ், உன்னைய இனிமே ஃபாலோ பண்ணணும் போலயே. அட சும்மா இருக்கடி. இவன் ஏஞ்சலு, நீ தான் பாடணும், பாடு. அதான் சாரா, எல்லாருமே படிச்சாச்சு, இன்னும் நீ மட்டும்தான் சாரா. படி, நல்ல மாசான பாட்டா படி. ஹே, இவ தலை இப்ப தரையிறங்க போதே. அடியே, ஓவர் பில்டப் கொடுக்காதடி, படிக்கண்டி. எல்லாரும் மாசா பாட்டு
வந்துட்டீங்க. சூப்பரு சூப்பரு. சரி ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குவோமா?